வணக்கம் போட்டியாளர்களே, தனி ஒருவன் மேக்ஸ் சேனல் வழங்கும் டைம் அண்ட் ஒர்க்கு பகுதி 1 ஒரு சில வினாக்கள் உங்கள் பார்வைக்காக. போட்டியாளர்களே, தனி ஒருவன் மேக்ஸ் சேனல் வழங்கும் இன்றைய பாடப்பகுதி டைம் அண்டு ஒர்க். இப்போ இந்த வேலை செய்வதற்கு கண்டிப்பாக எஃபிஷியன்சி தேவைப்படும், அதுதான் உண்மை. டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு இதில் முக்கியமான பார்ட் எது வரும்? ஒர்க்கு வரும். அந்த ஒர்க்கை செய்வதற்கு எஃபிஷியன்சி. உதாரணத்துக்கு ஏ நபர் ஒரு வேலையை 10 நாள் வேலை செய்கிறாரு. ஏ நபர் நீங்கள் எப்படி போடுவீங்க? 1/10 அப்படி தான் போடுவீங்க. ஸோ இதுக்கு பதிலாக இப்போ நான் சொல்கிறது மாதிரி செஞ்சுக்குங்க, அது பெஸ்ட் ஐடியா. ஏ நபர் ஒரு வேலையை 10 நாளில் வேலையை முடிக்கிறார். அந்த ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா மேலே எழுதிக்கிங்க. அடுத்து பி நபர் அதே வேலையை செய்வதற்கு 5 நாள் டைம் எடுத்துக்கிறாரு. இருவரும் சேர்ந்து வேலையை செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க? எந்த வேலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலை, இருவரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி எழுதணும்? எஃபிஷியன்சி இல்லாமல் நம்ம கணக்கை கண்டுபிடிக்க முடியாது. எஃபிஷியன்சி தான் முக்கியம். அந்த எஃபிஷியன்சியை நீங்கள் போடும் பொழுது நான் சொல்கிறது மாதிரி போடுங்க. நம்பருக்கு ஆப்போசிட்டில் எஃபிஷியன்சி எழுதுங்க. 5, இந்த 2 நம்பரும் எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? அதாவது 5 தான். ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10. ஸோ இந்த பக்கம் பெருக்கினாலும் 10 தான், இந்த பக்கம் பெருக்கினாலும் 10 தான். அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 10 தான் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ், இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ், இந்த வேலையை இவர்கள் இருவரின் பலத்தோடு செஞ்சாங்க அப்படின்னா 1 மடங்கு 2 மடங்கு எஃபிஷியன்சி என்பது பலம். 3 மடங்கு பலத்தோடு வேலை செஞ்சாங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பின்னத்தில் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். இத்தனை நாட்களில் வேலை செய்வாங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த கேள்வியை பாருங்கள். கேள்வின்னு சொல்கிறத விட ஒரு கேள்வியை பார்ப்பதற்கு முன்னால் நம்ம அந்த ஒர்க்கிங் டேஸை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எப்போதுமே ஒர்க்கிங் டேஸை மேலே எழுதிக்கிங்க, எஃபிஷியன்சியை கீழே எழுதிக்கிங்க. இப்போ ஏ நபர் 4 நாள் வேலை செய்கிறாரு, பி நபர் 12 டேஸ் ஒர்க் பண்ணுறாரு. ஏதாவது ஒரு வேலையை செய்வதற்கு, இந்த ஒர்க்கை செய்வதற்கு ஓகே எஃபிஷியன்சி தேவைப்படுது. அது எஃபிஷியன்சி தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆப்போசிட்டில் எழுதி பழகிக்கிறணும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகும். பாருங்கள், 4 4 4 3 12. ஆக எப்படி போட்டாலும் 12 வந்துடும். ஸோ இப்படி போட்டாலும் 12 வந்துடுது. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன? எஃபிஷியன்சி கிடச்சிருச்சு. இதுதான் எஃபிஷியன்சி. தெரியுதுங்களா? இதுதான் எஃபிஷியன்சி. இருவரும் சேர்ந்து, சரிங்களா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ், இந்த வேலையை இவர்கள் இருவரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா, சேரும் பொழுது இவருடைய பலம் என்ன, இவருடைய பலம் என்ன கூட்டுங்க. 4 மடங்கு பலத்தோடு வேலை செஞ்சாங்க அப்படின்னா 3 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவார். ஒரு குறிப்பிட்ட வேலையை பார்த்தீங்கன்னா 3 நாளில் முடிச்சிருவார். இந்த மாதிரி தெளிவாக. போட்டியாளர்களை, இந்த கேள்வியை பாருங்கள். கேள்வின்னு சொல்கிறத விட பேசிக் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏ நபர் ஒரு வேலையை 4 நாளில் செய்வார். பி நபர் அதே வேலையை 8 நாள் செய்வார். சி நபர் அதே வேலையை 40 நாள் செய்வார். சரிங்களா? ஓகே, இது ஒரு கற்பனையாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மூவரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வேலை செய்கிறதுக்கு எஃபிஷியன்சி தேவைப்படும். நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். நல்லா கவனித்து பாருங்கள். இவங்க தனித்தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தனித்தனியாக தான் நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஓகே, இது நல்லா கவனிக்கணும். 4 40 அடங்கும், 8 அடங்கும், எல்லாமே அடங்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், யார் ஒர்க்கிங் டேஸ் குறைவாக செய்கிறாங்களோ அவங்க தான் பலம் அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? 4 40 பார்த்தீங்கன்னா அடங்குன்னு சொன்னோம் இல்லையா? பாருங்கள், 40/4 போட்டோம்னா 10 மடங்கு பலம் இருக்குது இவருக்கு. அவ்வளோதான்.
நம்ம இங்கே எழுத வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இங்கே இது பார்த்தாலே தெரியுது. 4 மடங்கு 40னா 10 மடங்கு பலம். இங்கே பாருங்கள், 8 40 அடங்கும்னா எத்தனை முறை அடங்கும்? 5 முறை அடங்கும். 5 முறை அடங்கும்னா இவருக்கு 5 மடங்கு பலம் இருக்கும். இவருக்கு 1 மடங்கு தான் இருக்கும். காரணம் இவர் 40னா அதிகமாக வேலை செய்கிறாரு, அதனால இவருக்கு பலம் குறைவாக இருக்கும். இவர் 8னா வேலை செய்கிறாரு, இவருடைய பலம் 5. நல்லா மேலே கவனிச்சுட்டே வாங்க. இவர் தான் இருக்கிறதுலையே ஒர்க்கிங் டேஸ் குறைவாக செய்கிறாரு. 4 நாள் வேலை செய்கிறாரு. 4 நாள் வேலை செய்கிறவருக்கு பலம் 10 மடங்கு இருக்குது. கரெக்டுங்களா? ஓகே. இப்போ இதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ். நம்மளுக்கே தெரியுது, ஏன்னா இந்த 2 நம்பருமே இதில் அடங்கும், 40 அடங்கும். அப்போ 40 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் மூவரும் செய்யக்கூடிய இந்த மொத்த வேலையை இவங்க பலத்தோடு செஞ்சாங்க அப்படின்னா 16 மடங்கு பலத்தோடு செஞ்சாங்க அப்படின்னா 7 8 16, 5 8 40. எஸ், 5 8 40 போட்டோம்னா 2 1/2, அதாவது 2 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கை தெளிவாக போட்டியாளர்களே, இந்த மாடல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கேள்வியை சென்டென்ஸில் பார்ப்பதற்கு முன்னால் இதை முதல்ல பேசிக் தெரிஞ்சுக்கங்க. ஏ நபர் ஒரு வேலையை 20 செய்கிறாரு, பி நபர் 25. எல்லாருமே தனித்தனியாக செய்கிறாங்க ஏதாவது ஒரு வேலையை, ஒர்க்கு. சி நபர் 30 வேலை செய்கிறாரு. ஆக இந்த மூவரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இந்த வேலையை செய்வதற்கு, ஒரு குறிப்பிட்ட வேலை செய்வதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? அதுதான் கேள்வி. இந்த வேலையை செய்வதற்கு எஃபிஷியன்சி தேவைப்படும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த 20 பார்த்தீங்கன்னா 1/20, அந்த மாதிரி 1/25 இது மாதிரி தான் போடுவீங்க. அதெல்லாம் வேண்டாங்கிறேன். நான் சொல்கிறது மாதிரி செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒர்க்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம். இதில் இந்த 3ல் எந்த 2 நம்பர் பெரிய நம்பர்? ஸோ 25 30 இந்த நம்பர் தான் பெரிய நம்பர். கரெக்டுங்களா? ஓகே. இந்த 20 30 அடங்காது. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் 30 தான். இந்த 30ல் 20 அடங்காது, 25 அடங்காது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சின்ன நம்பர் இதில் அடங்காது, தெரிஞ்சு போச்சு. ஆக மிகப்பெரிய இந்த 2 எண்ணை எடுத்துக்கிறணும். சரிங்களா? எடுக்கிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். எஃபிஷியன்சி எழுதும் பொழுது நம்பருக்கு ஆப்போசிட்டில் எழுதுங்க. இப்போ 5ஆல் டிவைட் ஆகும். 5 25, 6 30. ஓகேவா? இது போட்டு பாருங்கள். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 150 கிடைக்கும். 150 கிடைக்கும். ஆனால் 150 கிடைக்குதுன்னா இந்த 20 இதை டிவைட் பண்ணால் எனக்கு முழு நம்பர் கிடைக்குமா? கிடைக்காது. லாஜிக்கே யோசிக்கணும். கிடைக்கவே கிடைக்காது. அதனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இன்ட்டு 2 சேர்த்துக்குங்க. சேர்த்து என்ன கிடைக்கும்? இங்கேயும் சேர்த்துட்டீங்க, அதே மாதிரி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிடணும். 5 2 10, 6 2 12. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும் பொழுது இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகே. இப்போ 300 கிடச்சிருக்கு. ஸோ 300 கிடச்சிருக்கு அப்படின்னா நான் 2 எடுத்துக்கிட்டேன், டம்மியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா மூவரும் செய்யக்கூடிய இது மொத்த வேலையை இங்கே பாருங்கள். இவை செஞ்சாங்கன்னா 20 செஞ்சாங்க. இவங்களுடைய பலம் என்னவாக இருக்கும்? மொத்தம் 300. 20 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இவருடைய பலம் என்னவாக இருக்கும்? 15 இருக்கும். அவ்வளோதான். இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் இந்த வேலையை மூவரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா இவர்கள் பலத்தை கூட்டணும். 15 25 27 37 போட்டோம்னா பின்னமாக வரும். அது பின்னமாக அது அது தேவையில்லாத விஷயம். நம்ம கரெக்டாக எழுதியிருக்குமா, அதுதான் மெயின் பார்ட்டு. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 337 நாட்கள். இவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும், வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாடல் பாருங்கள். எம் என்பது மனிதன் வச்சுங்க. மேன் ஒரு வேலையை 8 நாள் வேலை செய்கிறாரு. அதே சமயத்தில் ஒரு பையன் பாய், ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அதே வேலையை 24 நாளில் வேலையை முடிக்கிறாரு. பொதுவாகவே பையன் சொன்னாலே ஒர்க்கிங் டேஸ் அதிகமாக தான் இருக்கும். ஓகே. இப்போ இவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா எந்த வேலை? அது ஒரு பர்டிகுலர் வேலை. அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா இருவரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பாங்க? அதான் பாயிண்ட்.
எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். அந்த ஒர்க்கிங் டேஸை பார்ப்பதற்கு எஃபிஷியன்சி கண்டிப்பாக தேவைப்படுது. எஃபிஷியன்சி பாருங்கள், ஆப்போசிட்டில் எழுதுங்க. 8ஆல் டிவைட் ஆகும். 4×8 இதுக்கு நேராக 3×24. எப்படி போட்டாலும் 24 தான் வரும். 24 என்பது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ். வந்துருச்சா? காமனாக வந்துருச்சு. இதை தூக்குங்க, வேலையே இல்லை. 24. இவர்கள் இருவரும் செய்யக்கூடிய இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ், இதை கண்டிப்பாக மறக்காதீங்க. எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள், இந்த வேலையை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் இவர்கள் இருவரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 3+1 4 மடங்கு பலத்தோடு செஞ்சாங்க அப்படின்னா 6 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த நம்பர் எழுதும்போது ஆப்போசிட்டில் எழுதணும். சரிங்களா? இப்போ ஒர்க்கிங் டேஸ் மேலே இருக்குது, 24 இருக்குது. இதை வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் தான் எஃபிஷியன்சி எழுதணும். அதான் ரியல் ஃபேக்டே. அதுதான். புரியுதுங்களா? ஆமாம். நான் எதுக்காக ஆப்போசிட்டில் எழுதுனேன் அப்படின்னா, நல்லா கவனித்து பாருங்கள். நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ஒரு மனிதன் ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாரு. ஒரு பையன் வந்து அதே வேலையை 24 நாள் முடிக்கிறாரு. ஓகே, அப்படின்னா இதில் பலம் யாருக்கு அதிகமாக இருக்கும்? இந்த மனிதனுக்கு தான் பலம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவர் 8 நாள் வேலை செய்கிறதுனால இவருடைய பலம் என்னவாக இருக்கும்? 3 மடங்கு பலம் இருக்கும். இப்போ தெரியுதா? ஓகே. அந்த பையன் வந்து அந்த வேலை செய்கிறாரு, ஏதோ ஒரு வேலை செய்கிறாரு, 24 நாள் ஆகுது. கரெக்டுங்களா? 24 நாள் ஆகுது அப்படின்னா இவருடைய பலம் என்னவாக இருக்கும்? 1 மடங்கு தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து ஆப்போசிட்டாக எழுத சொன்னேன். இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா. போட்டியாளர்களே, டைம் அண்ட் ஒர்க்கு, இதிலிருந்து சில கேள்விகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாமா? ரெடி? டைம் அண்ட் ஒர்க்கு என்றால் என்ன? ஒரு வேலை செய்கிறாங்க. வேலை என்பது ஒர்க்கு. அந்த வேலையை செய்வதற்கு எஃபிஷியன்சி இருக்கணும். எஃபிஷியன்சி என்பது என்ன? அதாவது பலம், திறமை. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா ரேஷியோன்னு சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கணக்கும் ரேஷியோ கண்டிப்பாக வரும் வரும் வரும். வாங்க இந்த கணக்கு என்னங்கிறத பார்க்கலாம். A alone can complete a work in 12 days. A நபர் ஒரு வேலையை செய்வதற்கு 12 நாள் செய்ய முடியும். அது எப்படி பாருங்க. A நபர், அதை முதல்ல எழுதிக்கிங்க. 12 நாள். நான் ஏன் மேலே எழுதுறேன்? அதுதான் சரியான கான்செப்டுங்க. அதை விட்டு போட்டு 1/12 போடுறது, அதுக்கப்புறம் 1/8 போடுறது, அதெல்லாம் ஆகாது. இங்கே 1க்கு மேலே இல்லை, 2க்கு மேலே இல்லை. நான் சொல்கிறது மாதிரி செஞ்சீங்கன்னா மைண்ட்லேயே அடிச்சிடலாம். கணக்கு நல்லா கவனிச்சுட்டு வாங்க. எல்லாமே ட்ரிக்ஸ் தான். அடுத்து என்ன சொல்லுதுங்கிறது பார்க்கலாம். A and B together can complete it in 8 days. ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க? 8 நாள். இந்த இடத்துல போட்டுக்குங்க. இப்போ தெரியுதா? ஒர்க்கிங் டேஸ் மேலே போடுங்க, எஃபிஷியன்சி கீழே போடணும். அப்படி எழுதிக்கிறணும். சரி, பார்க்கலாமே. கண்டிப்பாக ஒர்க்கு செஞ்சாங்க அப்படின்னா எஃபிஷியன்சி இல்லாமல் அந்த ஒர்க்கு நடத்த முடியாது. கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். அது எப்படி எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்? நல்லா நோட் பண்ணுங்க. A நபர் ஒரு வேலையை செய்வதற்கு 12 நாள் ஆகும், நாட்கள் அதிகமாகும். அதே சமயத்தில் ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா 8 நாள் ஆகும். அப்படின்னா 8 நாள்னா பலம் அதிகமாக இருக்கும். அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 8 நாள் ஆகும். இவன் தனியாக செஞ்சாங்கன்னா 12 டேஸ் ஆகும். இதுதாங்க. இப்போ எஃபிஷியன்சி எப்படி எழுதணும்? நான் சொல்கிறது மாதிரி செய்யுங்க. நம்பருக்கு ஆப்போசிட்டில் எஃபிஷியன்சி எழுதுங்க. இதை எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்? 4. பாருங்கள், 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 2×8 பாருங்கள், 2×8 இதுக்கு நேராக இங்கே 3×12. அவ்வளோதாங்க. லட்டு மாதிரி கணக்கு. இப்போ எல்சிஎம் போட்டு பாருங்கள். 24. எப்படி போட்டாலும் 24 தான். கணக்கே முடிச்சிடலாம். இவ்வளவு தான். என்ன அர்த்தம் தெரியுதா? இப்போ பாருங்கள், இதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இதுக்கெல்லாம் வேலையே இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 24 கிடச்சிருக்கு. ஏவோட எஃபிஷியன்சி 2 மடங்கு. ஏற்கனவே ஏபியோட மொத்த எஃபிஷியன்சி 3 மடங்கு.
2 கொடுத்தாச்சு, மீதி இருக்கிறது 1 தான். ஓகே, இப்போ ஏபி செய்யக்கூடிய இந்த வேலையை பி மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா, அதான் கேட்குறாங்க, பி மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா 24/1 இந்த இடத்துல போடுங்க. 24 டேஸில் வேலையை முடிச்சிருவார். இந்த மாதிரி நீங்கள் கணக்கை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த கேள்வியை பாருங்கள். ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாளில் முடிக்கிறாங்க. அது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏ மட்டும் தனியாக 48 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அப்படின்னா பி நபர் தனியாக வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்களில் முடிப்பார்? அடுத்து என்ன, இதை மைண்ட்லேயே அடிச்சிடலாம், இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஏபி இருவரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டான். இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி என்ன கொடுத்துருக்கான்? 16 கொடுத்துருக்கான். 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஏ தனியாக 48 நாள் வேலை செய்கிறாரு. ஓகேவா? ஆமாங்க. அடுத்து பி எத்தனை நாட்களில் வேலை செய்வார்? ஓகேவா? இந்த எஃபிஷியன்சி இருந்தால் தானே அந்த வேலை செய்ய முடியும். பார்க்கலாமா? பாருங்கள். அதுக்கப்புறம் எல்சிஎம் போடலாமா? பாருங்கள். நம்பருக்கு ஆப்போசிட்டில் எழுதணும். பாருங்கள். 16 இங்கே, ஓர் 16 இந்த இடத்துல 3 16 48. இப்போ எல்சிஎம் போட்டேன்னா 48 கிடைக்கும். பாருங்கள், இப்படி போட்டாலும் அதுதான், இப்படி போட்டாலும் அதுதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. லட்டு மாதிரி கணக்கு தூக்கலாம். 3 மடங்கு எஃபிஷியன்சி இந்த இடத்துல பலம். ஏன் அப்படின்னா இருவரும் சேர்ந்து அவருடைய பலம் 3 மடங்கு, இருவரின் பலம் 3 மடங்கு. ஏற்கனவே ஏ நபருக்கு 1 மடங்கு கொடுத்தாச்சு பலம், எஃபிஷியன்சி. மீதி இருப்பது 3 - 1 2 மடங்கு பலம் இருக்கும். இவ்வளவுதான், கணக்கில் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த இருவரும் செய்யக்கூடிய இந்த வேலையை, கரெக்டுங்களா, இந்த வேலையை யார் செய்ய போகிறாங்க? பி மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா, பி அவருடைய பலத்தோடு செஞ்சாங்க அப்படின்னா பாருங்கள் 24 டேஸில் வேலையை முடிச்சிருவார். இந்த மாதிரி கணக்கை சூப்பராக முடிச்சிடலாம். கரெக்டுங்க. இந்த கேள்வியை பாருங்கள். ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days. அடுத்து பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை 12 டேஸில் முடிக்கிறாங்க. அடுத்து இந்த குரூப்பில் சிஏ பார்த்தீங்கன்னா 8 நாள் வேலையை முடிக்கிறாங்க. இந்த கேள்வியில் ஏபிசி மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? அதான் கேள்வி. அதற்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டே வர்றீங்க. போட்டியாளர்களே நல்லா கவனிச்சுக்குங்க. நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் நடத்துவாங்க. தெளிவாக நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 2வை வெளியே எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 வெளியே எடுத்துகிட்டு ஏபிசியை போட்டு அதுக்கப்புறம் அதை ஈக்குவல் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த மாதிரி தான் வரும். ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் சி. கண்ணா, இதுக்கெல்லாம் வேலையே இல்லை, புரிஞ்சுக்குங்க. ஒரே ஒரு ட்ரிக்ஸ் தான், இவ்வளவுதான். அதாவது இதுக்கு நீங்கள் எவ்வளவு செகண்ட் எடுப்பீங்க பார்த்தீங்கன்னா 13 செகண்ட் தான் நீங்கள் எடுப்பீங்க. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வித்தியாசமான பயிற்சி கொடுப்பேன். புரியுதுங்களா? 24 நாள் மூவரும் செய்யக்கூடிய இந்த மொத்த வேலையை இவர்கள் மூவரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 6 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. லட்டு மாதிரி கணக்குங்க. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு சுற்றி அடித்து இங்கே வரணும். நம்ம இங்கெல்லாம் சுத்த வேண்டிய அவசியமே இல்லை, மைண்ட்லேயே அடிச்சிடலாம். சரிங்களா? இதையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் பெய்டு கிளாஸில் சொல்லி கொடுப்போம். போட்டியாளர்களை டைம் அண்ட் ஒர்க்கிலிருந்து ஒன்றா கேள்வி பார்த்துக்கிட்டு வர்றீங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன செய்வீங்க? சரிங்களா? நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா எப்படி நடத்துவாங்க தெரியுமா? இங்கே பாருங்களேன், இப்படித்தான் நடத்துவாங்க. பார்த்தாலே தெரியுது, கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்கா? எக்ஸு ஒய்யு, அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் பக்கம் போகிறது, ஒத்தையாக பிடிக்கிறது, ரெட்டையாக பிடிக்கிறது, 3 பிடிக்கிறது, 4 பிடிக்கிறது, அந்த குருவி பிடிக்கிற வேலையில் இங்கே ஆகாது. அப்புறம் மோட்டார் பைக் ஓட்டுறது, சாக்லேட் சாப்பிட்றது. ஏங்க, மோட்டார் பைக்குக்கு டைம் அண்ட் ஒர்க்குக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? மோட்டார் பைக்கு ஓட்டுறதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. போட்டியாளர்களே, கணக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். அவன் என்ன கேட்குறான்? டைம் அண்ட் ஒர்க்குன்னு என்ன? அதாவது ஒரு ஒர்க்கு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எஃபிஷியன்சி இருந்தால் தான் இந்த ஒர்க்கை நடத்த முடியும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மளுடைய கான்செப்ட் என்னது? ஒர்க்கு இருக்கா, எஃபிஷியன்சி இருக்கா, போட்டு தீட்டு கணக்கை, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த கணக்குக்கு நீங்கள் எத்தனை செகண்ட் எடுப்பீங்க பாருங்கள். நான் எந்த மாதிரி உங்களுக்கு கோச்சிங் கொடுப்பேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்குங்க. இதில் 20 96
ஸோ 20 96 அதுக்கப்புறம் என்ன ஸோ 480 அதுக்கப்புறம் 48 ஏபிசி 16 8 கணக்கே முடிஞ்சு போச்சுங்க 8 தாங்க. ஐயா இப்படித்தான் உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுப்பேன். அது என்ன 480 அப்புறம் 48 நீங்கள் அப்புறம் 16 நீங்கள் அப்புறம் 8 நீங்கள் அதுதாங்க கணக்கை புரிஞ்சுக்குங்க, சும்மா இல்லை. அதுதான் நீங்கள் ஒரே அட்டம்ப்டில் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரேஷியோ ஆவரேஜ் அவ்வளோதான். ஸோ வாங்க பெய்டு கிளாஸுக்கு வாங்க, ஒரு கை பார்த்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி.